பைபிளில் இப்படி வசனம் சொல்லுதுங்கம்மா, அதனால் இந்த வசனத்தை படி நம்ம நடக்கலான்னு சொல்லி நம்மலாம் சேர்ந்து ஆலோசிக்கிறது தான் கர்த்தருடைய வசனம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற சத்தியம் கொஞ்சம் எல்லா விசுவாசிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம்தான். கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கு சிரமமாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. அல்லேலூயா. ஓகே, ஒரு செய்தியை ஒரே ஒரு முறை கேட்டால் உங்களுக்கு புரியாது. அதனால தான் திரும்ப திரும்ப அந்த செய்தியை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தினுடைய வசனம் 1, 2, 3 வாசிப்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு வாய்ந்திருக்க கடவோம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகையால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கத்தக்க வாக்குத்தத்தம் நமக்கு. இளைப்பாறுதல்னா இன்றைக்கு அவர் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார்னு போஸ்டரில் போடுறாங்களே கண்ணீரஞ்சலில், அந்த இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் அர்த்தம் செத்து போயிட்டாங்க பரலோகத்துக்கு பிரவேசிட்டாங்கன்னு சொல்கிற அந்த இளைப்பாறுதலை சொல்லவில்லை. இளைப்பாறுதல் என்றால் நீங்கள் ஒரு பெரிய வெயிலில் 10 கிலோமீட்டர் பாலைவனத்தில் நடக்கிறீங்க, குடிக்க தண்ணியே இல்லை, பயங்கர வெயிலாக இருக்குது. அப்படியே ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்து போகும்போது அங்கே ஒரு மரமும் அது கீழே ஒரு சின்ன கிணறும் இருந்தால் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? இந்த வெயிலில் ஒரு நிழல், இந்த வெயிலில் என் தாகத்துக்கு ஒரு தண்ணீர். அது அந்த நேரத்தில் நிச்சயமாக நமக்கு, அந்த இடத்துல நமக்கு 10 கிலோ தங்கம் கிடைச்சா கூட அது நமக்கு அன்றைக்கி அது தேவைப்படலை. நமக்கு தேவை அந்த பாலைவனத்தில் என்ன தேவை? நிழல், தண்ணீர். அல்லேலூயா. ஆகாருக்கு சூர் வனாந்தரத்தில் தேவைப்பட்டது என்ன? ஒன்று, என் பிள்ளை தாகத்தினால சாக போகிறா, இப்போ எனக்கு தேவை என்னதான்? தண்ணி மட்டும்தான். அதுதான் அந்த இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் ஆகிய தண்ணீரை அவள் கண்ட பொழுது அவள் பிள்ளை ஜீவன் அடைந்தான். இளைப்பாறுதல் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய கையின் கிரியை மூலமாக நீங்கள் பல விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணியிருப்பீங்க, நம்மளால் செய்ய முடியாது. பணத்தை கொடுத்து இல்லை மனுஷர்களை நம்ம எழுப்பி மனுஷ தயவை கேட்டு நம்ம பல காரியத்தை நமக்கு ஃபேவராக வரணும், நமக்கு ஆறுதலாக வரணும், நமக்கு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு அந்த முடிவில் ஒரு நன்மை நடக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துருப்போம். பட் அது நமக்கு என்னாகலை, கிடைக்கல. உதாரணமாக சொல்கிறேன், 400 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்க அடிமைகளாக இருந்த காலங்கள் சாதாரணமான அடிமைகளாக இருந்தாங்களா? அவங்களுடைய வாழ்க்கையினுடைய 3 காரியத்தை சொல்கிறேன். தான் பெத்த பிள்ளைய, தான் தாயே, தான் தகப்பனே அந்த ஆம்பளை பிள்ளையை கொண்டாந்து நைல் நதியில் போட்டு அப்படி கொல்லலை அப்படின்னா 2 மருத்துவச்சிகளை எகிப்தியர்களை அனுப்பி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பெம்பளை பிள்ளையான்னு பார்த்து, அது ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அப்போவே நீ என்ன பாலை ஊற்றி கொன்னுருன்னு சட்டம். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. 2வது, அவங்களுடைய வேலை டைம் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். வயசானவங்களாக இருக்கட்டும், குழந்தை பெற்றவங்களாக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், அதெல்லாம் கவலை இல்லை. இப்போ ஒரு ஃபேமிலிக்கு 1000 கல் அறுக்கணும்னா அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே 1000 கல். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் மாசமாக இருக்கிறேன், இந்த கதையே அங்கே சொல்லக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்ன அறுக்கணுமோ அதை அவங்க கரெக்டாக அறுத்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ராத்திரி அவங்க சேர்ந்து வேலையை செய்யணும். ராத்திரி வேலை செஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் திரும்ப அந்த வேலைக்கு வந்துடணும். சம்பளமே இல்லாத வேலை என்ன கிடையாது அவங்களுக்கு. சாப்பாட்டுக்கு கூட இவங்களே தான் போய் என்ன பண்ணிக்கணும், வேலை செஞ்சுருக்கும் போதே போயிட்டு அவங்களுக்கு தேவையான மாதிரி மண்ணில் விளையிற ஒரு விதமான தண்டு இருக்கும். நம்ம ஊரில் வெங்காயத்தால் பார்த்துருக்கீங்களா? அந்த காயை வெங்காயத்தையும் சாப்பிட்லாம், தாளையும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி தாளட்டிகள் அப்படின்ற சில ஒரு வகையான கீரைகள் நம்ம ஊரில் இந்த என்ன கீரை சாப்பிட்லாம், குப்பமேனி கீரைகள்லாம் நிறையா கீரை சாப்பிட்லாம் இல்லையா? அந்த மாதிரி வைக்கோல்களையும் புல்லுகளையும் தின்னாங்க. நமக்கு இப்படி போட்டிருக்குது. ஒரு வகையான கீரைகள் தான் அவங்களுக்கு சாப்பாடாகவே இருந்துச்சு. அவ்வளோ கொடுமையாக வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. புரிந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட தாம் பிள்ளைகளை தாங்களே கொல்லணும், சாப்பிட வழி இல்லை, நரகத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்க. அவங்க வேலை செய்ய கொஞ்சம் தாமதிச்சிட்டாங்கன்னா அடிக்கிற அடியில் முதுகெல்லாம் பிஞ்சிரும். அந்த மாதிரி போட்டு சாட்டையில் அவங்களை அடித்து கொத்த அடிமைகளாக வேலை வாங்கினாங்க, சம்பளமே இல்லாமல். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தருகிறேன்.
நான் உங்களை ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போய் விட போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா அந்த இளைப்பாறுதல்னா என்ன அர்த்தம்? சாகிறது கிடையாது. இந்த தேசத்தில் உங்களுக்கு சாப்பிட வழி இல்லை. ஒன்று கையில் சொல்லுங்க. ரெண்டாவது பாதுகாப்பு இல்லை. மூணாவது பிள்ளைங்க உயிர் பறிப்போகுது. நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசமாகிய கானான் தேசத்தை கொண்டு போய் நான் உங்களை வாழ வைக்க போகிறேன். அப்படின்னா இளைப்பாறுதல்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத இடத்துல இருந்து எந்த ஆறுதலுக்காக எந்த நிம்மதிக்காக நம்ம தேடிட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துக்குள் நம்மை நடத்துகிறதுக்கு பேர் தான் என்னது? இளைப்பாறுதல். கடனில் இருக்கிறேன், எது இளைப்பாறுதல்? கடனை கட்டி முடித்து சம்பாதிக்கிற பணத்தை நானும் என் பிள்ளைகளும் சாப்பிட்றது தான் அந்த கடனாக இருக்கிறவனுக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா. நோயில் உள்ளவனுக்கு இளைப்பாறுதல் என்ன? இந்த நோய் நீங்கி அவர்கள் சுகமாய் வாழ்வதுதான் அவர்களுக்குரிய இளைப்பாறுதல். நிம்மதி இல்லை, அந்த நிம்மதி அவங்க வாழ்க்கையில் உண்டாகிறதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா சாகிறது கிடையாது. இளைப்பாறுதல்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில் நீங்கள் வாழும் பொழுது எந்த நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து பல ஆண்டுகள் கண்ணீர் வடிக்கிறீர்களோ அந்த கண்ணீருக்குள்ளாக தேவன் உங்களுக்கு உதவி செய்து அந்த ஆறுதலை இந்த பூமியில் நீங்கள் அனுபவித்து வாழுகிற வாழ்க்கைக்கு பேர் தான் என்னது? இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கத்தக்க வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இப்படியே வேதனையோடு வாழ்வது தேவனுடைய விருப்பமே இல்லை. இந்த பூமியில் நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் விரும்பினதை அல்லது தேவன் விரும்பின மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் பிரசங்கத்தில் ஒன்று செய்ய எப்போ விரும்ப மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுத்தி உங்களை குஜால் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமே இல்லை. வேதத்தில் ரொம்ப ஆழமான சத்தியங்கள் உண்டு. அதை அறிய அறிய நம்முடைய மனக்கண்கள் திறந்து நன்மைகளை தானாக அனுபவிப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு புரிய கஷ்டமாக இருந்தாலும் தயவு செஞ்சு எழுதி வைங்க. ஏன் லைவ் போடுறோம்? நான் கேட்குறதுக்காக மட்டும் இல்லை, நீங்களும் கேட்குறதுக்கு தான். நான் ஒவ்வொரு முறையும் ஒரு செய்தியை பேசி முடித்தோன்னே திரும்ப அந்த செய்தியை முழுசாக ஒரு முறை நான் கேட்டுருவேன். எங்கேயாவது லாங் ட்ராவல் போடுறேன்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த செய்தியை நான் திரும்ப திரும்ப கேட்பேன். ஏன் கேட்பேன் தெரியுமா? அதுதான் அன்னைக்கு உள்ள வாரத்தில் தேவன் என்னோடு பேசும்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம். இந்த சபைக்குரிய வார்த்தை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் யூடியூப்பில் 1008 செய்தி கேட்கலாம், டிவியில் 1008 செய்தியை பார்க்கலாம். பட் அது உங்களுக்குரிய செய்தியான்னு கேட்டால் எனக்கு அது தெரியலை. அது கர்த்தருடைய செய்தி. ஆனால் உங்களுக்குரிய செய்தி, இந்த மாதம் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு தேவன் பேசின செய்தி அதுதான். அதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாரம் வந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனையாக அந்த செய்தி உங்களோட பேசியிருக்கும். அல்லேலூயா. நான் சில பேர் சாட்சி சொல்லும்போது நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, இந்த வாரம் நான் இதை பெற்றுக்கிட்டேன், இந்த வாரம் நான் அதை பெற்றுக்கிட்டேன், இந்த வாரம் இது நடந்துச்சுன்னா போன வாரம் செய்தியிலையோ இல்லை அந்த மாத செய்தியிலையோ எதையாவது ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருப்பாரான்னு நான் என்ன பண்ணுவேன்? ஆழமாக பார்ப்பேன். அல்லேலூயா. ஒரு முறை சிஸ்டர் அவங்க சத்யா பையூரில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகள் கழித்து எங்கள் வீட்டில் கரண்ட்டு போட்டோம். தொடர்ந்து அவங்க வீட்டில் சில நன்மைகள், பல ஆண்டுகளாக அவங்க வீட்டுக்குள்ளே வராத, பல ஆண்டுகள்னால் என்ன, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச டிவி இப்போ தான் வந்திருக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்ல? 3 வருஷம் நிறைய பொருள்லாம் வாங்கி வச்சுருக்காராம். பட் உள்ளே வர முடியலை, ஏதோ ஒரு தடை. அப்போ அவங்க சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் நமக்கு இந்த மாதிரி காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்தார். என் இருதயம் எதை தேடும்னா, இந்த ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில் திறந்து கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு திறவுகோலை கர்த்தர் அந்த மாதத்திலேயோ அந்த வாரத்திலேயோ பேசியிருப்பார். அதை அவங்க விசுவாசிக்கும் போது தான் அந்த வார்த்தைகள். நான் சொல்கிறேன், அவங்க அந்த சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி அமாவாசை அன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை பேசினார். என்ன தெரியுமா? பல ஆண்டுகளாக சிறப்பட்டு கிடக்கிற காதுல ஒரு வாசலை கர்த்தர் திறப்பார். மோசே பல ஆண்டுகளாக எங்கே போயிருந்தான்? அந்த மாமனார் வீட்டில் எத்ரோ வீட்டில் இருந்தான். கர்த்தர் சொன்னார், நீ எங்கே விட்டியோ அங்கவே திரும்பவும் உன் காலங்கள் துவங்கும். எஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு வசனங்களும் நமக்கான வாசல்களை திறக்கிறது. அதனால் நீங்கள் சத்தியத்தை ரொம்ப நல்லா கேட்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஓகே, செய்திகள் ரொம்ப நம்ம நிறைய இன்னைக்கு நிறைய சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப ஆழமாகவும் தியானிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி கூட உங்களுக்கு இருக்கலாம். நல்லா ஆழ்ந்து கேளுங்க. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கத்தக்க வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கக்கூடிய வாக்குத்தத்தம் எனக்கு. இளைப்பாறுதல்னா என்ன? நான் எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறேன், அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்பதற்கான வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. செய்தி ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறதுக்கு நான் எடுக்கிற எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். அதுக்கு எனக்கு புதுசாக இன்னொரு மூளை எனக்கு தேவை. அல்லேலூயா.
ரேஷன் கார்டில் உங்களுக்கு ரேஷன் அதான் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு எத்தனை கிலோ அரிசி தர்றாங்க? 35 கிலோ. ஏன் 36 தரல? 40 ஏன் தரல? ஏன்னா உங்கள் வீட்டில் உள்ள ஒரு தலைக்கு 5 கிலோ கணக்குப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? நான் அப்போ 35 கணக்கு தப்பாக இருக்குது. 20 கிலோ தான். அப்போ இங்கே கணக்கு தப்பாக இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை கிலோமா தர்றாங்க? 20 கிலோ. ஏன் தர்றாங்கன்றீங்களா? அல்லேலூயா. நீங்கள் அந்த 20 கிலோ அரிசியை வாங்குறதுக்கு கவர்மெண்ட் மூலமாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறீர்களா? பெற்றிருக்கிறேன். வாங்கி சாப்பிட்றதும் வாங்கி சாப்பிடாத யாருடைய கொழுப்பு? இல்லை இல்லை எனக்கு ரேஷன் கார்டை வேணாம், அரிசி சாப்பிட மாட்டேன்னா கர்த்தருக்குள் நீங்கள் நித்திரையலாம். சாப்பிடாமல் இருந்தாலே அல்லேலூயா. இல்லை கடைசி கர்மம் அந்த கூலையாவது நம்ம குடிப்போம்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? சாப்பிட்லாம். சாப்பிட்றதும் சாப்பிடாது யாருடைய விருப்பம்? ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது சட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு தலைக்கு 5 கிலோ அரிசி கிடைக்கணுன்றது உங்கள் விருப்பமா? சட்டம். கண்டிப்பாக உங்களுக்கு அதை கொடுத்தே ஆகணும். அப்படி தரலன்னா ரோட்டில் நின்று சாலை மறியல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் வாங்குறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்னா கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசித்த ஒவ்வொரு விசுவாசியும் அவனுக்கு மேல் இருக்கிற அந்த போராட்டத்தை ஜெயித்து அந்த நன்மையை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பது சட்டம். எனக்கு வியாதியாக இருக்குதுங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன்னா என்ன சட்டம்? நீ சுகமாகி ஆக வேண்டும் என்பது சட்டம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீ சுகமாகுவதும் உங்கள் விருப்பம். அல்லேலூயா. நான் கிளைம் பண்ணி ஆண்டவருடைய தழும்புகளை நம்பி விசுவாசித்து ஜெபிச்சு நான் சுகமாகலாம், இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆக்சசரி. பட் நான் இல்லை, கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நான் முன்பாக போகிறேன்னு நீங்கள் போகலாம். அல்லேலூயா. பக்கத்தில் உட்காந்துட்டு பரலோகம் போகிறீங்க, எப்படி அது உங்களால்? வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, அப்போல்லாம் தூக்கம் வர மாட்டேது. செய்தி ஆரம்பித்த 2 நிமிஷம் ஆகலை, விட்டா படுத்துருவீங்க போல இருக்குது. இது ரொம்ப ஆழமான செய்தியா? எவ்வளோ இயல்பாக பேசுகிறேன். தமிழ் மணி பாருங்க, எப்படி பார்க்குறா? அப்படி இல்லை உண்மையாலுமே அப்படி தான் செய்தி என்ன பண்ணணும்? பார்க்கணும், கேட்கணும். அல்லேலூயா. அப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன் வல்லமை நடக்குதுன்னா போய் வார்த்தை இல்லாமல் அங்கே வல்லமையே கிடையாது. அல்லேலூயா. இதுக்கப்புறம் தூங்குவீங்க. நல்லா கேளுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதோ ஒன்று தேடுறீங்களாம்மா? பிள்ளைங்கள் நல்லா இருக்கணுமா, நிம்மதியாக இருக்கணுமா, வீடு கட்டணுமா, நீ ஒழுங்காக பாஸ் ஆகணுமா, நான் சர்ச்சை கட்டணுமா அப்படின்னு பல தேவைகள் நமக்கு இருக்குல்ல. அந்த தேவையை கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சே ஆக வேண்டும் என்பது சட்டம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இயேசு கிறிஸ்து பட்ட காயம் எதுக்கு? சுகமாகிறதுக்கு. அப்புறம் ஏன் நோயோடு இருக்கிறீங்க? நோயோடு இருக்கலாம், சுகமாகலாம். யாருடைய விருப்பத்தை சார்ந்தது? இதிலேயே இவ்வளோ நேரம் போனால் எப்படி? சீக்கிரமாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வாக்கு தத்தம் பெற்றிருக்கிறீர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிச்சயமாக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற நன்மை அந்த உலகத்தில் நீ அனுபவிச்சே ஆகவே வேண்டும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அதில் பிரவேசிக்கிறதும் பிரவேசிக்காமல் இருக்கிறதும் நம்முடைய கொலஸ்ட்ராலை பொறுத்தது. அல்லேலூயா. வாசிக்கிற 2வது வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. சொல்லுங்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. வேகமா, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. நீ இந்த நாட்டில் அடிமையாக கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை சாவடித்து வாழாத, பாலுந்தேன்னு ஓடுற தேசத்தில் சந்தோஷமாக கம்பீரமாக நல்ல ஒரு ராஜா மாதிரி வாழுன்னு சொன்னது போல இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து நீ நிம்மதியாக வாழு என்கின்ற சுவிசேஷம் எகிப்தியர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? இந்த வருஷத்திலேயோ இல்லை அடுத்த வருஷத்து பாதிகளையோ சர்ச்சை கட்டி முடிக்க வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கிறது? இங்கே எழுதியிருக்கிறது. நான் விசுவாசத்தினால் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கணும். எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விடவே கூடாது பரலோகத்தை. டார்ச்சர் பண்ணி அதை என்ன பண்ணணும்? நமக்கு அந்த டார்ச்சர் பண்ணுற அனுபவமே நமக்கு. ஏன் அப்படின்னா சின்ன வயசில் இங்கே உட்கார வச்சு இப்படி உருட்டி அப்படி வாயில் ஊட்டின மாதிரி இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அந்த மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாயில் ஊட்டினார் ரட்சிக்கப்பட்ட நாட்களில். இன்றைக்கி நீங்கள் குழந்தைங்களா? ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ நீங்கள் புருஷர்களாய் மாறிவிட்டீர்கள். அடித்து எடுத்து
உனக்கு தேவையான மாதிரி டேஸ்ட்டாக நீயே சமைச்சு சாப்பிடுன்ற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ என் ஜெஃபி இருக்குது, டேஸ்ட்டை யார் தீர்மானம் பண்ணுறா? யார் தீர்மானம் பண்ணுறா? அம்மா. இப்போ மலர் இன்னைக்கு சாப்பாடுக்கு டேஸ்ட்டை யார் தீர்மானம் பண்ணுறா? மலர். ஏன் அப்படின்னா உனக்கு என்ன வேணுன்றது நீயே சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்னட்ட வளர்ந்துட்ட. அல்லேலூயா. குழந்தை இன்னைக்கும் உங்களுக்கு கர்த்தர் உங்கள் வாயில் ஊட்டி விடுற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் விசுவாசத்தை எப்படி இருக்கீங்க? ஆண்டவரே ஏதாவது பார்த்து போடுங்க, ஆண்டவரே ஏதாவது பார்த்து செய்யுங்க, ஆண்டவரே செஞ்சிருவார். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் நீங்கள் டிசைன் பண்ணணும், உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணணும். சொல்லுங்கள் ராமின்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? டிசைன் பண்ணக்கூடிய தீர்மானத்தை உங்கள் கையிலே கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கி நான் காலையில் பாருங்கள், பல வெளிப்பாடுகள் அப்போ தான் வருது. குளிச்சுட்டு இருக்கிறேன், அப்போ ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு தெரியுமா? தேவன் ஆதாம் ஏவாளை கொண்டு போய் எங்கே வச்சாரு? காட்டுக்குள்ளே விட்டாரா, தோட்டத்தில் விட்டாரா? கார்டனா இல்லை காடா? தோட்டத்துக்கும் காட்டுக்கு வித்தியாசம் தெரியுமா? காட்டில் எது வேணா எங்கே வேணா, தோட்டத்தில் அப்படி கிடையாது. எது எங்கே இருக்கணுன்றது தோட்டக்காரன் டிசைன் பண்ணி டிசைட் பண்ணி, தோட்டத்தை சுற்றி இந்த நதி ஓடணும், தோட்டத்து நடுவில் இந்த மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணப்பட்ட இடம் தான் என்னது? இப்போ எத்தனை புரியுது உங்களுக்கு? என்னைய கர்த்தர் வாழ வச்ச இடம் எப்படியோ வாழுன்னு கிடையாது, டிசைன் பண்ண இடத்துல என்ன வாழ வச்சிருக்கிறாரு. புரியவே இல்லை உங்களுக்கு? அப்படி என்னது? எக்கேடோ கெட்டு போ அப்படின்ற வாழ்க்கையில் நீ வாழ வைக்க விரும்பல. என் வாழ்க்கையில் எது எது எங்கே இருக்கணும், என் லைஃப்பில் எந்தெந்த வயசில் எது நடக்கணும், என்னென்ன என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் என்பதை டிசைன் பண்ணி வாழ விரும்புகிற இடத்துல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் திடீர்னு ஒரு முள்ளு மரம் வளர்ந்து நிற்கிது வாசல்ல, என்ன பண்ணுவீங்க? பிடுங்கி எறிங்க. உங்கள் லைஃப்பில் ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை பிசாசு உள்ளே வந்து வைக்கிறாங்கன்னா அது என்ன பண்ணுங்கள்? பிடுங்கி எறிங்க. உனக்கு என் மேலே வர என்ன தொட உனக்கு எந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுங்க? தூக்கி கேன்சல் பண்ணுங்கன்றார் ஆண்டவர். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. 2 பேர் தொட்டு நல்லா முதுக சூடாரமை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாரு, ஆனால் உனக்கு கேட்கறதுல பிரச்சனை. எங்க இருக்கு பிரச்சனை? 2 கேட்கறது இருக்குது. சொல்லுங்க தமிழில். இங்கிலீஷில் 2க்குமே 2 வார்த்தை இருக்குது. பட் தமிழில் என்ன தான்? கேட்கறது கேட்கறது. இதை கேட்கறது பிரச்சனை வந்தால் இதை கேட்க வேண்டியிருக்கும். இந்த வெளிப்பாடுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. சத்தியத்தை சரியாக கேட்கறதுல உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டா எங்கே பிரச்சனை வந்துடும்? 5000 இருந்தாங்களே, 10,000 இருந்தாங்களே, லோன்காரன் வந்துட்டானா இல்லையா? நீங்கள் யார்கிட்ட எதையாவது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. இங்கே நல்லா கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க, 5000 இருந்தாங்களே, 10,000 இருந்தாங்களே, நீங்கள் தான் அவ்வளோ நல்லா இருக்கீங்களே. மாறி அது எங்கே இருக்குது? கேட்டவர்கள் அவிசுவாசமாய் கேட்டபடியினால் அந்த வார்த்தைகள் அவர்களை. அல்லேலூயா. இந்த சத்தியம் உங்களுக்கு இதோட நம்ம என்னாத்துமா போட்டால் கூட செய்தி இன்னைக்கு சக்ஸஸ் தான். புரிஞ்சிருச்சு? அல்லேலூயா. கேட்குற விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு மந்தமாயிருச்சு, எனக்கு புரிய மாட்டேங்குது, தூக்கம் இழுக்குதுன்னா வாழ்க்கை மாறவே மாறாது. நானே எழுதி தர்றேன். உங்கள் வாழ்க்கையில் பூமியில் கர்த்தர் என்னை இப்படி வாழ வச்சாருன்னு வாயில் சாட்சி சொல்லலாம். வாழ்க்கையில் சாட்சியா? நீங்கள் எனக்கு சாட்சி சொல்லுவீர்கள்னு சொன்னாரா இல்லை சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னாரா? ஆக்டிங் பண்ணுவீங்கன்னு சொன்னாரா இல்லை நீ ஆக்டிங்காகவே இருப்பேன்னு சொன்னாரா? அல்லேலூயா. நல்லா இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் உங்களையும் சொல்கிறேன் என்னையும் சொல்கிறேன், நல்லா இருக்கிற மாதிரி நம்ம என்ன தான் பண்ணுறோம்? நடிக்கிறமே தவிர ஆனால் உண்மையை நல்லாவே. அப்படி யாராவது நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? நான் சொல்கிறேன் நல்லா இருக்கிறேன். நான் ஆக்டிங்காலாம் சொல்லலை. நல்லா சாப்பிட்றேன், நல்லா உடுத்துறேன், நல்லா இருக்கிறேன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல இடம், நல்ல விசுவாசிங்க. பொய் சொல்ல உண்மைதான். நல்ல சபை. அல்லேலூயா. நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையிலே அப்படி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல புருஷன், நல்ல பிள்ளைங்க, நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல காலேஜு, நல்லா படிக்கிறேன், அப்படி ஏதாவது இருக்குதா? என்ன இல்லைன்ட்டீங்க? இருக்குதா இல்லையா? இல்லையா? இருக்குதுன்னா ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள். பொய் சொல்லாதீங்க. உண்மையா
திரும்ப நான் பார்க்க கேட்க ஆசைப்பட்றேன். நான் எனக்கு சுற்றி இருக்கிற எல்லாமே நிறையா இருக்குதான்னு கேட்டால் இல்லை, நல்லா இருக்குது. புரியுது? ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம். எனக்கு இன்னைக்கு நான் வந்து சிக்கன் 65 சாப்பிட்டேனா அப்படின்றது என் பதில் கிடையாது. இன்னைக்கு நான் சாப்பிட்டேன்றது பதில். இன்னைக்கு நான் காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேனான்றது எல்லாம் இல்லை, நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்றது என் பதில். அல்லேலூயா. என் மனைவி தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய அழகி, என் கண்ணுக்கு அதான். அல்லேலூயா, ஆமென். அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், உண்மையிலே அதான், என் கண்ணுக்கு அதான். அல்லேலூயா. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதா? அப்படின்னா நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? அந்த இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்க ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் நைட்டு 1 மணிக்கு தட்டி கேட்டால் கூட நீங்கள் நாரி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழணுன்றது கர்த்தருடைய விருப்பமே. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ பாவேன், ஆனால் இந்த இதை நீ திரும்ப என்ன கொடுத்துடணும். அல்லேலூயா. இப்போ வந்து நல்லா பாருங்க, இந்த ரிங் இருக்குது. இது யார் ரிங்கு? இதில் மலரோட பேர் போட்டிருக்குது. நான் மறந்துடக்கூடாதுன்னு கிடையாது. அல்லேலூயா. இப்போ இந்த ரிங்கு யாருக்கு சாட்சியாக இருக்குது? என்னுடைய ரிங் இது. அல்லேலூயா. எனக்கு இவன் சாட்சியாக இருப்பான்னா இந்த மாதிரி ரிங்கு அவன் வாங்கி கையில் போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கிடையாது. லிட்ரல் மீனிங் என்னென்னா, எனக்கு இவன் சாட்சியாக இருப்பான்னா உன் கையில் போட்டுக்கோவேன். நல்லா போடுறா, சீக்கிரமாக கல்யாணம் ஆயிரும். அல்லேலூயா. இப்போ இந்த மோதிரம் எங்கே இருக்குது? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னா என்னைய மாதிரி ஒரு கவரிங்கில் மோதிரத்தை வாங்கி மாட்டிக்கிட்டு இருப்பான்னு கிடையாது. என் மோதிரத்தையே அவன் கையில். இப்போ அது யார் மோதிரம்? யார் மோதிரம்? இப்போ இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரன் யார்? பட் நான் இப்போ இதை கிஃப்டாக கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கு சொந்தக்காரன் யார்? அவன் தான். சண்டை வந்தால் வாங்க முடியாது. நீங்கள் அப்படியே நினைக்கக்கூடாது. இப்போ மோதிரம் யார்கிட்ட இருக்குது? கிஃப்ட் யாருக்குது? இப்போ அது யாருடைய மோதிரம்? பட் இப்போ அது யாருக்கு சொந்தம்? புரிஞ்சு உங்களுக்கு விஷயம்? மோதிரம் யாருது? பட் இப்போ அது யாருக்கு சொந்தம்? ஓகே. எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னா என்னைய மாதிரி கவரிங் வாங்கி போட்டுட்டு, என்ன நீங்கள் போடுறீங்க 1/2 கிலோ, நான் 1 கிலோ வாங்கி போடுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? கல்யாணத்துக்கு போவேன். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆக்டிங்காக இருப்பீர்கள்ல, ரியலாக இந்த கையில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே அந்த கையில் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ யாராவது, இப்போ என் ஒய்ஃப் வர்றா, எங்க கையை காட்டு, இந்த ரிங்கு உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? உனக்கு இதை யார் கொடுத்தா? அந்த ரிங்கு மாதிரி தெரியலை, அந்த ரிங்கே தான் இது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ரிங்கு நல்லா வேணான்னு சீஷர்களை பார்த்து சொன்னாங்க, இது அவரை போலவே இருக்கிறது. உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இப்போ திரும்ப உள்ள வர்றேன். எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். இயேசு இப்போ இறந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ இயேசு கூடவே சுற்றிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ வாய் பிடிக்கிருந்தாங்கல்ல பரிசேயர் சதுசேயர்கள். இப்போ பேதுருவையும் யோவானையும் பார்த்து சொல்கிறாங்க, இது இது இல்லை, இது அது. எதையாவது விட்டு நான் புரியுதா இல்லை உங்களுக்கு? சீஷர்களை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள யார் தான் தெரிஞ்சாவ? லிட்ரலா இயேசு அப்படியே தெரிஞ்சார். உண்மையிலேயே இதுக்குள்ள இவனுக்குள்ள யார் தான் இருக்கிறா? ஏன்னா இவனுடைய ஞானமும் இவனுடைய அறிவும் எனக்கு தெரியும். இவன் ஒரு படிப்பறிவு இல்லாதவன், கல்வறிவு இல்லாதவன், மீன் பிடிக்கிறவன். ஆனால் இவன் பேசுகிற பேச்சோ, இவனுடைய நடந்துக்கிற விதமோ, இவன் கையிலேருந்து வழிபடுகிற வல்லமையோ, இது பார்க்கறதுக்கு யார மாதிரியே இருக்குது, இயேசுவை போலவே வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா அவன் உத்து பார்த்துட்டு ரிங்கை பார்த்துட்டு சொன்னா, இந்த ரிங்கு இயேசு மாறி இல்லை, இது இயேசுவாகவே இருக்குது. பேதுருவும் யோவானும் பேசின வார்த்தையை கேட்டு சொன்னாங்கலாம், இது இவங்க வார்த்தை இல்லை, இது லிட்ரலாக அப்படியே இயேசுவாகவே அவன் வெளிப்படுகிறான். ரிங்கை கொடுத்துட்றான். அல்லேலூயா. ஆனால் இயேசு இந்த மாதிரி திரும்பவர் வாங்க மாட்டார். ஆசைப்பட்டீங்க உங்கள் எல்லாருக்கும் கத்த நல்ல ரிங்கை தருவாராக. இதை நான் ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னா ஆக்டிங் கிடையாது நம்ம வாழ்க்கை. இயேசு எதை செய்து முடித்தாரோ அந்த நன்மையை
நம்ம வாழ்க்கையில் பார்த்தாலே தெரியணும். புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, யாரோ ஒருத்தவங்க வீட்டில் போந்து உங்கள் செயினை எடுத்துகிட்டு போயிட்டான். நாளைக்கு கல்யாண வீட்டில் அவன் கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஏன் செயின் மாதிரி இருக்குன்னு சந்தேகப்பட்டேன். நீங்கள் கிட்ட போய் பார்த்தா ஏன் செயின் மாதிரிலாம் இல்லை, யார் செயினே தான், ஏன் செயினே தான். ஊரை கூப்பிட்டு சண்டையை போட்டு கழுத்துலேருந்து கழட்டுற வரைக்கும் சும்மா இருப்பீங்களா? அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள இயேசு இருந்தது அப்படியே தெரியணும்னு இயேசு விரும்பினார். அப்போல்லாம் மாறுற மாதிரி தெரில. நீங்கள் நம்புறீங்களா? முதல்ல செய்தியை கேட்கும்போது அது அப்படியே நடக்கும்னு நம்புங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். எந்தெந்த வசனத்தெல்லாம் என் உள்ளத்துக்குள்ளே கரெக்டாக சொன்னீங்க, மண்டையில் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு எப்பெல்லாம் நான் நம்பினேனோ அப்போலேருந்து மண்டைக்குள்ளேருந்து வெளியே வருது. அந்த நன்மைகளை நான் பார்க்குறேன். அல்லேலூயா. இந்த செய்தி உங்களை எத்தனை பேர் தொடுது? என் லைஃப்பை தலைகீழாக மாற்றக்கூடிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். கேட்குற விஷயத்தில் மட்டும் நான் கரெக்டாக இருந்தேன்னா பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு ஆழ்ந்த சத்தியத்துக்குள்ளே போக போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்களெல்லாம் பார்த்தா பேசணுன்னே தோணலை. இப்போ இதையே நான் எப்படி பேசியிருக்கலாம்? நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல அப்படி சத்தத்தை உயர்த்தினா உங்களுக்கு என்ன இருக்குது? புரியுதோ இல்லையோ, ஆனால் கேட்குறது பூஸ் குமா இருக்குது. என்னமோ பேசுகிறாரா, ஆக்டிவாக நல்லா அப்படியே பரபரன்னு இருக்குது. என்ன புரிஞ்சுச்சு? அதான் புரிஞ்சுச்சு, வேற ஒன்றும் புரியலை. அல்லேலூயா. புரிந்து ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேட்டவர்கள் அவிசுவாசமாக கேட்டபடினால் அந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ செய்தியை கேட்கும் போது ஆமாம் எனக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஏன் கூட பேசுகிறார். இந்த செய்தியை கேட்கும் போது எப்படி பேசணும்? நெக்ஸ்ட் 7 நாளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை என் லைஃப்பில் நான் அனுபவிக்க போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எது என்னைய கலங்க பண்ணுதோ அதில் நான் கலக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்புறதுக்கு பேர் தான் என்னது? அல்லேலூயா. அல்லேலூயா. எக்கேரோ போங்க, நம்ம செய்திக்குள்ளே போகலாம். அல்லேலூயா. உங்களுக்கு பேசி நான் நேரத்தை செலவு பண்ண முடியாது. என்னாகும் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. என்னாகும் 14:22 கொஞ்சம் வேகமா. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்தையும் செவி கொடாமல் இதோனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவனும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் என்று என் கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவனும் அதை கோபத்தை கிளப்புறீங்க, எனக்கு இல்லை, ஆண்டவருக்கு. அல்லேலூயா. தகப்பனே, இந்த நாள் என்னோடு பேசினதற்காக நன்றி. உன் ஜனங்களை ஆசீர்வதியும். தேவன் அவளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. Glory to God Jesus. ஹல்லேலூயா. சொல்லுங்க. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம், சுகபலன், ஆரோக்கியம், பாதுகாப்பும் தீர்க்காயுசும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைகள் மேல் கைகளை வைத்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர்.